சில பேர் பார்த்தீங்கன்னா, காட் யாருன்னு அவங்களுக்கு தெரியும். ஆனா, காட வந்து பிரைஸ் பண்ண மாட்டாங்க. குளோரிஃபை பண்ண மாட்டாங்க. அப்படியே அமைதியா இருப்பாங்க. அது பெருசா காட்டிக்க மாட்டாங்க. எல்லாம் இயற்கையா நடக்கிற விஷயம் தான் அப்படின்னு சொல்லி தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொண்டிருப்பாங்க. இவங்கள பத்தி ரோமன்ஸ் சாப்டர் 1 வெர்ஸ் 21 சொல்லுது, அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். இதெல்லாம் நான் தான் செஞ்சேன், இதெல்லாம் என்னுடைய திறமையினால கிடைச்சது, கடவுள் யாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் ஹூ இஸ் த கிரியேட்டர்ன்றது அவங்களுக்கு நல்லா தெரியும். தெரிந்து கூட தேவனுக்குரிய அந்த ஆனர் பண்ணாமல் வாழ்கிற அநேக மனிதர்களை பார்க்கிறோம். அவங்கள பற்றி தான் வேதம் சொல்கிறது, தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். இப்படி வீணரான இவர்களுடைய இருதயம் எப்படி ஆயிரும்னா இருளடைந்து போகும் சொல்லப்பட்டு இருக்கிறது. அதாவது அவங்க சிந்தனை வந்து உணர்வில்லாதவர்களாக, நம்மை உண்டாக்கினவர் கர்த்தர் தானே, அவர் தானே நமக்கு இந்த பார்வை கொடுத்தாரு, அவர் தானே இந்த சுவாசத்தை கொடுத்தாரு, அவர் தானே நமக்கு அந்த புரிந்து கொள்ளக்கூடிய தன்மைகளை கொடுக்குறாரு, அவர் தானே நமக்கு பேச்சை கொடுத்துருக்கிறாரு, குரல் வளத்தை கொடுத்துருக்கிறாரு. ஒருவேளை சாப்பிட்டா கூட அது டைஜஸ்ட் ஆகிறது காடோடைய பெரிய கிரேஸ் தான். ஸோ கர்த்தர் நமக்கு அனுதினமும் செய்கிற காரியங்களை பட்டியலிட்டோம்னா அது பட்டியலுக்குள்ளே அடங்காது, எழுதி முடியாது. அத்தனை காரியங்களை செய்கிறார். அவர் தான் வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களையும் படைத்தவர் என்று தெரிந்திருந்தும் கூட அவரை மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். இப்படி உணர்வே இல்லாம வாழ்கிற இவர்களுடைய இருதயம் இருளடைந்து போகும் சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கிறதுங்க. அடுத்த விஷயம், அவங்க என்ன நினைச்சுப்பாங்கன்னா, தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. தங்களை தானே ஞானி என்று சொல்லி தன்னை ஏமாற்றிக் கொள்கிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். இவர்கள் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாங்கன்னா, அதாவது சிருஷ்டிகரை, த கிரியேட்டரை தொழுது சேவிக்காமல் அவர் படைத்த படைப்புகளை தொழுது சேவிப்பார்கள். ஸோ ஆனால் நம்ம காடை தான் எப்பயுமே வர்ஷிப் பண்ணணும், அவருடைய கிரியேஷன்ஸை இல்லைன்றதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இப்படி அவர்கள் வாழ்வதனால தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தாருன்னு போட்டிருக்கு. ஏன்னா ஆண்டவர் பல வாய்ப்புகளை கொடுக்குறாரு. ஆனால் எத்தனையோ வாய்ப்புகள் கொடுத்தாலும் நான் கேடாதான் வாழ்வேன்னு சொல்லிட்டு தேவனை பற்றி கொண்டிருக்க மனதில்லாமல் தங்களை கேட்டுக்கு ஒப்பு கொடுத்தவர்களுக்கு காட் என்ன பண்ணுவார், சரிப்போ நீ விரும்புகிற காரியத்தை செய்யன்னு விட்டுருவாரு. ஸோ கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம், துதிப்போம்.